அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எஸ்ஐ அல்டிமேட் என்ற பகுதியில் நாம் காண இருக்கின்றது பொதுத்தமிழ் பற்றிய முக்கிய வினாக்கள். 6 to 12 வகுப்புகளில் இருக்கக்கூடிய பொதுத்தமிழை பற்றிய ஒரு முக்கிய சில வினாக்களை நாம் காண இருக்கின்றோம். முதலாவதாக, தமிழ் பண்பாடு என்ற இதழ், மேகசின்னு சொல்லுவோம். இப்போ தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பெரியார், தனிநாயகமடிகள், பெருஞ்சித்திரனார், ராஜமார்த்தாண்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா தனிநாயகமடிகள். தமிழை உலகம் ஃபுல்லா பரப்புவதை நோக்கமாக கொண்டவர், சொற்பொழிவாளர், தமிழுக்கு தொண்டாற்றிய கிறித்துவ அறிஞர். யாருன்னு சொன்னீங்கன்னா தனிநாயகமடிகள். இவர் தான் இதுக்கான சரியான விடை. தமிழ் பண்பாடு என்ற நூலை என்ற இதழை தொடங்கியவர். பெரியார்னா நம்மளுக்கே தெரியும், ரிவோல்ட், விடுதலை, குடியரசு போன்ற இதழ்களின் ஆசிரியர். பெருஞ்சித்திரனார் என்று அழைக்கக்கூடிய பாவலரேறு, சரிங்களா, இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம். இவர் என்னென்ன இதழ்களை நடத்தினார்னா, தென்மொழி, தமிழ் நிலம் போன்ற இதழ்களை நடத்தினார். தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ்ச்சிட்டு, தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் போன்ற இதழ்களை நடத்தியவர். ராஜமார்த்தாண்டன், இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நடத்திய ஒரு சிறிய இதழ் வந்து கொல்லிப்பாவை, கொல்லிப்பாவை என்ற சிற்றிதழை நடத்தியவர். அப்போ இங்கு கேட்கப்பட்ட கேள்வி, தமிழ் பண்பாடு என்ற இதனுடைய ஆசிரியர், இதழை நடத்தியவர் தனிநாயகம் அடிகள். அடுத்தது சு சமுத்திரம். சு சமுத்திரம், இவர் வந்து தாய்மைக்கு வறட்சி இல்லை என்ற கதையையும், வளத்தம்மா என்ற கதையையும் எழுதியவர். சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம். இவர் எழுதுகிற இந்த 4 நூல்ல சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு நூல் எதுன்னு கேட்கிறாங்க. குற்றம் பார்க்கலாம் இவர் தான் எழுதினாரு, காகித உரமும் இவர் தான் எழுதினாரு, தலைப்பாகையும் இவர் தான் எழுதினாரு, வேரில் பழுத்த பழமும் இவர் தான் எழுதினார். ஆனால் எதற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றது என்றால் வேரில் பழுத்த பழா, இந்த நூலுக்கு தான் அவர் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிறார். சரிங்களா? அடுத்து, திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டும் பகுபத உறுப்பு எது? இடைநிலை காலம் காட்டும். சரிங்களா? ஆனா என்ன காட்டாது, பாலை காட்டாது, திணையையும் காட்டாது. பகுதி வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல், இதுவும் திணையும் பால் எண்ணு இடத்தை காட்டாது. அதாவது என்ன காட்டாது, இது 3மே காட்டாது. அடுத்தது விகுதி, இதை பார்க்கலாம். சாரியை, இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவதா சாரியை, இதை சார்ந்து வரும். அதுவும் திணை, பால், எண் இடத்தை காட்டாது. ஆனால் எது காட்டுன்னு சொன்னா விகுதி. இப்போ உதாரணத்துக்கு ஆண்னு வச்சுங்களேன், படித்தான், ஆண்னு முடியுது, ஆண்பால் வினைமுற்று விகுதி போட்டோம். இப்ப இந்த வார்த்தையை எடுத்துங்க, படித்தான்னு வந்துக்குது, இறந்த காலம் காட்டுதா? ஆனா பெண்ணா? ஆண். பால் காட்டுதா? இடம் படற்கைன்னு வச்சுங்க, தன்மை முன்னிலை படற்கை, அதுல படற்கையை காட்டுதா? அடுத்தது திணை, உயர்திணையா அக்ரிணையான்னு காட்டு, உயர்திணை. அப்போ இந்த 4ஐயும் காட்டக்கூடிய ஒரு பகுபத உறுப்பு எதுன்னு சொன்னா விகுதி. சரிங்களா? அடுத்தது பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி. கார் அறுத்தான், கார் என்பது காலம். அப்ப கார் அறுத்தான்னா அந்த கார்காலத்தில், மழை காலத்தில் விளையக்கூடிய பயிரை அறுத்தான், இது ஆகு பெயர். அப்போ இது வந்து காலவாகு பெயர். சி எங்க இருக்கு பாருங்க, அந்த இருக்கு. 5 மீட்டர் வெட்டினான், அதாவது நீட்டி
அளக்கிறது. அப்போ நீட்டல் அளவை 5 மீட்டர்னா லென்த் நீட்டி அளக்கிறது. வற்றல் தின்றான். வற்றல் என்பது வற்றிய உணவு. அப்ப அதை காய வச்சோம்னா அது வற்றி கொண்டே இருக்கும். ஒரு தொழில் வேலை செய்து கொண்டே இருக்கும், நடந்து கொண்டே இருக்கும். அதை தான் இங்க தொழிலாக பெயர். பி, முல்லையை தொடுத்தால். எதை தொடுத்தால்? முல்லையை தொடுத்தால். அப்ப இதனுடைய முதல் உறுப்பாக வருவது முல்லை என்கின்ற அந்த செடியோ கொடியோ வருது. அப்போ முல்லையை தொடுத்தால் முதலாக பெயர் ஏ. காரறுத்தான் காலவாக பெயர். 5 மீட்டர் வெட்டினான் நீட்டல் அளவை பெயர். வற்றல் தின்றான் தொழிலாக பெயர். முல்லையை தொடுத்தால் முதலாக பெயர். சரிங்களா? ஒன்றன் பெயர் அதை மட்டும் குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு பெயராகி வருவதுதான் ஆகு பெயர்னு சொல்லுவோம். இதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது ஒரு பொறுத்துக அழகா கேட்டிருக்காங்க பாருங்க. எழுத்துக்களினுடைய வகை எத்தனை? சரி. அசையினுடைய வகை எத்தனை? சீரினுடைய வகை எத்தனை? அடியினுடைய வகை எத்தனை கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, எழுத்தினுடைய வகை யாப்பிலக்கணத்தின்படி 3: குறில், நெடில், ஒற்று. அப்போ 1க்கு 3, அதாவது சி. சரிங்களா? அசை 2 வகைப்படும். ஒன்னு நேரசை, இன்னொன்னு நிறை அசை. அப்போ அசை வந்து 2. எங்க இருக்கு? டி. சரிங்களா? சீர் 4. எதனா ஓரசை சீர், ஈரசை சீர், அதாவது 2ன்றது தான் ஈரசைன்னு சொல்லலாம். அடுத்தது மூவசை சீர், 4 அசை சீர். அப்போ 4 வகை. அடியினுடைய வகைகள் 5. ஏ, லாஸ்ட் ஏ. அடி வந்து என்னன்னு சொல்லுவோம்? குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழி நெடிலடி. சரிங்களா? அப்போ 5 வகை. அப்போ இது எங்க கரெக்டா பொருந்ததுன்னா சி, டி, பி, ஏ. சரிங்களா? இத நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? 2 அடி 2 சீர் வந்துச்சுன்னா குரலடி, 3 அடி 3 சீர் வந்துச்சுன்னா சிந்தடி, 4 சீர் வந்துச்சுன்னா அளவடி, 5 சீர் வந்துச்சுன்னா நெடிலடி, 6 சீர் வந்துச்சுன்னா கழி நெடிலடி. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது சரியான தொடர்களை காண்க. சரியா என்னென்ன தொடர்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். விலமுன் நிறை வந்தால் அது என்ன தலை? நிறை ஒன்று ஆசிரியர் தலை. விலமுன் நிறை, காய்முன் நேர் அப்படின்னு வருது. நிறை ஒன்று ஆசிரியர் தலை, இது சரி. மாமுன் நிறை, அதாவது தேமா புளிமா, அதுக்கு முன்னாடி நிறை அசை வந்தா. விலம், கருவிலம் கூவிலம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்பு வரக்கூடியதை பிரிச்சா நேர் வரணும். இப்படி வந்தா அது என்ன வெண்டலை என்றால் இயற்சிறு வெண்டலை. இதுவும் ரைட்டு. காய் முன் நிறை, விலம் முன் நேர், இப்படி மாறி வந்துச்சுன்னா கலித்தலை. இதுவும் கரெக்டு. கனி முன் நேர் வந்துச்சுன்னா ஒன்றா வஞ்சித்தலை. இதுவும் கரெக்டு. அப்போ கொடுக்கப்பட்டது எல்லாமே சரி. அப்போ அனைத்தும் சரி என்பதுதான் சரியான விடை. அடுத்தது பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து சென்ற வினாவிலே இதற்கான பதிலை நான் சொல்லிட்டேன். 2 சீர் வந்துச்சுன்னா குரலடி, 3 சீர் வந்துச்சுன்னா சிந்தடி ஏ, 4 சீர் வந்தா அளவடி இ, 5 சீர் வந்தா நெடிலடி பி. அப்போ இது கிடையாது. சி, ஏ, இ. 5 சீருக்கு வந்து நெடிலடி பி. 6 சீர் வந்துச்சுன்னா கழி நெடிலடி. அப்போ இதுதான் பொருத்தம். சரிங்களா? அப்போ இதனுடைய அடி வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இலக்கணத்துல தெரிஞ்சுக்கணும். எத்தனை சீர் வந்தா அதுக்கு என்ன பேரு, அதனுடைய அடி வகை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது ஒரு கொஸ்டின் பாருங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய். சரிங்களா? கனி இருக்கும் போது காயை சாப்பிட்றதுக்கு சமம். அப்போ இனிய உளவாக இன்னாத குரல், இனிய சொற்கள் இருக்கும்போது தீய சொற்களை பேசுதல் எதற்கு ஒப்பாகும்? கனி இருக்கும்போது காய் சாப்பிட்றதுக்கு. அப்போ கம்பேர் பண்றாங்க, ஒப்புமைப்படுத்துறாங்க. அதை தான் இங்க சொல்றாங்க. அப்போ ஒப்புமைன்னு வரும்போதே ஓமையணி,
ரெண்டும் ஒன்று, ஓமையும் ஓமேயமும் ஒன்று அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதாவது ஓமையும் ஓமிக்கப்படும் பொருளும் ஒன்றுன்னு சொன்னால் அது உருவகணி. அப்போ இது கிடையாது. மடக்கணியும் கிடையாது. ஏகதேச உருவகணி ஒன்றை உருவகப்படுத்தி விட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது. அப்போ இங்கே அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்போ ஒன்றை மற்றொன்றுடன் ஒப்புமைப்படுத்தி கூறுவது. அப்போ ஓமை அணி தான் இதற்கு சரியான பதில். தவறானதை காண். தவறானதை காண். இதுல தவறான சொல் பொருளை நம்ம கண்டுபிடிக்க போறோம். வருக்கை அப்படின்னு சொன்னா பலா. வருக்கை என்பது பலா, இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அடிசில் அப்படின்னா சோறு, இதுவும் கரெக்ட். அடிசில் அப்படின்னு சொன்னாங்கன்னா சோறு, உணவு. மதியம் அப்படின்னு சொன்னா நிலா. நிலா, நிலவு. இந்த மதியம்ன்றதுக்கு பாருங்க, திங்கள், மதி, அப்புறம் நிலா, இந்த மதியம் என்ற சொல்லும் வருது. அப்ப இதுவும் கரெக்ட். இந்த பனை என்பதுக்கு கட்டில்னு கொடுத்துருக்காங்க. பனை என்பது கட்டில் இல்லை, பனை என்பது மூங்கிலை குறிக்கும். அப்போ இதுதான் இங்க தவறானதா இருக்கு. அப்ப இதுதான் இந்த வினாவிற்கான சரியான தெரிவு. சரிங்களா? பனை என்பது மூங்கில். அடுத்தது, தமிழோவியம் என்ற பாடலின் ஆசிரியர். தமிழோவியம் என்ற பாடலை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். இவர் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆசிரியர். இந்த கவிதை வடிவத்தில் சில வடிவங்கள் இருக்கு. லிமரைக்கு, சென்ட்ரியு, ஹைக்கு, இந்த மாதிரி புது புது வடிவங்கள்ல அதிகமாக எழுதியவர் இந்த ஈரோடு தமிழன்பன். இவருடைய நூல் தான் 2004 வணக்கம் வள்ளுவ. வணக்கம் வள்ளுவ என்ற நூல் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கு. சரிங்களா? அவர் தான் இந்த தமிழோவியம் என்ற பாடலையும் எழுதியுள்ளார். சரிங்களா? இந்த வண்ணதாசன் என்ன பண்றாருன்னா, அக்கறை என்ற ஒரு பாட்டை எழுதியிருப்பார். அக்கறை என்ற ஒரு பாடல். தமிழ் ஒலி பாத்தீங்கன்னா பட்டமரம் என்று பட்டமரத்தினுடைய வேதனையை பற்றிய ஒரு பாடலை எழுதியிருப்பார். பாரதிதாசன் தெரியும், தமிழை பற்றி நிறைய எழுதியிருப்பார். தமிழ் மொழி வாழ்த்து போன்ற அந்த பாடல்களை எல்லாம் எழுதியிருப்பார். அப்போ ஈரோடு தமிழன்பன் என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்தது, தேவரணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். இந்த திருக்குறளில் உள்ள அணி இது ஃபேமஸான ஒரு திருக்குறள். எதுனா நம்ம டைரக்டா வந்துடலாம், வஞ்ச புகழ்ச்சி அணி. ஏன்னா தேவரணையர் கயவர், தேவரும் கயவரும் ஒண்ணுன்னு முதல்ல பழிச்சிட்டார். அதாவது புகழ்ந்துட்டார், பழிக்கல, புகழ்ந்துட்டார். தேவரும் கயவரும் ஒண்ணு. கயவர்னா திருட்டு பசங்க, திருடர்கள், கல்வர்கள், அவங்களும் ஒண்ணுட்டார். அப்ப புகழ்ந்துட்டார். லாஸ்ட் மேவன செய்தொழுகலான், ஆனால் கயவர்கள் தன் மனம் போன போக்கில் செல்லுவார்கள்னு அவரை பழிச்சிட்டார். அப்போ உயர்த்தி பழித்து விட்டார். அதனால இது எந்த அணி வந்திருக்குன்னா வஞ்ச புகழ்ச்சணி. ஒருவரை புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சணி. இங்க தீவகணி வரல. தீவகணி என்பது ஒரு செல்லில ஒரு செய்யுளில் முதல்லையோ இடையிலையோ கடையிலையோ இருந்த சொல்லு எல்லா சொற்களுடனும் சேர்ந்து பொருளை கொள்வது, எல்லா அடியினுடன் சேர்ந்து பொருளை கொள்வதுதான் தீவகணி. அந்த மாதிரி இங்க எதுவும் வரல. பொருள் பின்வரும் நிலையணினா ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் தொடர்ந்து செய்யுள்ள வரும். அந்த மாதிரி இங்க வரல. அப்ப இதுவும் இல்லை. தன்மை அணி இயல்பாக மகிழ்விக்கக்கூடிய இயல்பான சொற்களை, மகிழ்ச்சி தரக்கூடிய இயல்பான சொற்களை வைத்து வரக்கூடிய பாடல்கள் தன்மை அணி. அந்த மாதிரியும் இங்க இல்லை. ஆனா தெளிவா தெரியுது, வஞ்ச புகழ்ச்சணி தான் இந்த திருக்குறளில் வந்துள்ளது. சரிங்களா? அடுத்தது இங்க பாருங்க, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் தான். வணக்கம் வள்ளுவ என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு, அதாவது விருது கொடுத்த ஆண்டு. வள்ளுவம் வணக்கம் வள்ளுவ என்ற நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே படிச்சது 2004. ஆசிரியர் யாருன்னு சொன்னா ஈரோடு தமிழன்பன். தமிழ் அன்பன், ஈரோடு தமிழன்பன். சரிங்களா? இவர் தான் அந்த இதை பண்ணியிருக்காரு. லிமரைக்கு, சென்ட்ரியு, ஹைக்கு போன்ற வடிவங்களில் கவிதை எழுதக்கூடியவர். அடுத்தது, சந்து இலக்கியம், வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது? நாட்டுப்புற இலக்கியம் கொடுத்திருக்காங்க. இது ஏட்டில் எழுதப்படா இலக்கியம், இது கிடையாது. காப்பிய இலக்கியத்திற்கு பேரு இது கிடையாது.
சங்க இலக்கியத்துக்கு கிடையாது. ஆனா எதுக்குன்னா தூது இலக்கியத்தினுடைய வேறு பெயர்கள் தான் இந்த சந்து இலக்கியமும் வாயில் இலக்கியமும். சரிங்களா? தூது இலக்கியம் அப்படின்னு ஒரு இலக்கிய வகை இருக்கு. இந்த தமிழ் வீடு தூது, தென்றல் வீடு தூது, இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அப்போ சரியான விடை தூது இலக்கியம். அடுத்தது தாமசம் என்ற குணத்தின் தன்மை. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்ல ஒரு 3 குணங்களை சொல்லுவாங்க. சத்துவம், ராசசம், அடுத்தது தாமசம். சரிங்களா? அமைதியையும் மேன்மையையும் குறிக்கக்கூடிய குணவகை சத்துவம். அமைதி, மேன்மை. போரையும் தீவிர செயல்களையும் குறிக்கக்கூடியது ராசசம். எப்படி ஞாபகம் வச்சீங்கன்னா, போர் தீவிர செயல்கள்னா ராசசம், அடிச்சு ராட்சசம் மாதிரி நடந்துக்குது, அதை ஞாபகம் வச்சிங்க. அமைதி மேன்மைக்கு சத்துவம், சத்தியத்தின் வழியில் அமைதியா இருத்தல், அப்படி ஞாபகம் வச்சிங்க, ஈஸியா இருக்கும். தாழ்மை, இழிவு, சோம்பல், தாழ்மைன்னு கொடுத்துருக்காங்க. இங்க தாழ்மை இழிவு என்பது இங்க சரியான பொருத்தம் அல்ல. சோம்பல், தாழ்மை, சோம்பேறித்தனமா இருக்குது. அதாவது எல்லாத்திலையும் தாமசம், தாமதம், அப்படி ஞாபகம் வச்சிங்க. சோம்பல், தாழ்மை, அதுதான் தாமசம். தாமதம், சோம்பல். சோம்பல் காரணமாக தான் தாமதம் ஆகுது, அப்படி ஞாபகம் வச்சுக்க, தாமசம். சரிங்களா? அப்ப தாமசம் என்ற குணத்தின் தன்மை சோம்பல், தாழ்மை. சரிங்களா? இப்படி கண்டுபிடிச்சுக்கணும். அடுத்தது துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய, தூவும் மழை. சரிங்களா? இங்க துப்பு துப்பு துப்புன்னு வருது. ஒரு செய்யுளில் வந்த சொல்ல மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தந்தா சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஒரு செய்யுளில் வந்த சொல்ல மீண்டும் மீண்டும் வந்து வேறுபட்ட பொருளை தந்தால் அது வேறு என்னன்னு சொல்லுவோம்னா சொல் பின்வரும் நிலையணி. அங்க பொருள் தான் வித்தியாசம். சொல் பின்வரும் நிலையணி, சொல் பொருள் பின்வரும் நிலையணி. இங்க துப்பு என்பது உண்ணும் களம், உணவு, உண்பவர் போன்ற, மழை போன்ற பல சொற்களை, பல பொருளை கொடுக்கிறது. அதனால் இது என்ன அணின்னு பார்த்தா சொல் பின்வரு நிலையணி. பஞ்ச புகைச்சனியும் கிடையாது. இதுல துப்பாக்கி வந்து ஒரே பொருளை தரவில்லை, அதனால அது சொல் பொருள் பின்வரு நிலையும் கிடையாது. ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்களும் செய்யுள்ள வரல, அதனால பொருள் பின்வரு நிலையணியும் கிடையாது. அப்போ சி, சொல் பின்வரு நிலையணி என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்தது நம்ம ஏற்கனவே ஒரு வினாவில் படிச்சதுதான் பட்டமரம் என்ற பாடலின் ஆசிரியர். ஒரு பட்டமரத்தினுடைய வருத்தங்களை மிக அழகாக எடுத்து கூறியிருப்பார் கவிஞர் தமிழ்வழி. பாரதிதாசனுடைய வழித்தோன்றல்னு சொல்லலாம். அப்போ அந்த பாடலினுடைய ஆசிரியர் கவிஞர் தமிழ்வழி. இதை அப்படியே டைரக்டா படிச்சுக்கலாம். இப்ப புலவர் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டினுடைய இணையற்ற காவியமாக திகழ்ந்தது ராவண காவியம். அந்த நூலினுடைய ஆசிரியர் சா கந்தசாமி என்பவரே பாய்ச்சல் என்னும் சிறுகதையினுடைய ஆசிரியர். அதுக்கப்புறம் இந்த விசாரணை கமிஷன் போன்ற நூல்களினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடியவர். அப்போ அந்த பட்டமரம் என்ற பாடலினுடைய ஆசிரியர் கவிஞர் தமிழ்வழி என்பது சரியான விடை. இதெல்லாம் வந்து நம்ம கூடுதல் தகவல், சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சேக்கிழாருடைய காலம் கேட்டிருக்காங்க. சேக்கிழாருடைய காலம் பொது ஆண்டு 12. இதை படிச்சுதான் ஆகணும். பாருங்கன்னா கம்பர், புகழேந்தி, ஒட்டக்கூத்தர், இந்த சேக்கிழார், இவங்கெல்லாம் ஒரே காலத்தை சார்ந்தவர்கள், சமகாலத்து புலவர்கள்னு சொல்லுவாங்க. பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? கிபி 12ன்றதை வந்து இப்போ பொது ஆண்டுன்னு மாத்திருக்காங்க. சரிங்களா? பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டு. அடுத்த வினா பாருங்க, முதுமொழி காஞ்சித்துறை தரும் பொருள். இந்த முதுமொழி காஞ்சித்துறை என்பது ஒரு வாழ்வினுடைய நெறியை சொல்லக்கூடியது. அறம், பொருள், இன்பம், இதை இப்படிதான் கொடுக்கும். இந்த மூன்றை பற்றியும் சொல்வதுதான் பொருள், அதாவது முதுமொழி காஞ்சித்துறை. மீதி எதுவுமே இல்லை.
இருக்கும். இதுல வீடு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லப்படலை, ஆனா இங்க கொடுத்துருக்காங்க, அதனால இது கிடையாது. அறம், பொருள், இன்பம் இந்த மூன்றை மட்டும் தரக்கூடிய பொருளுடையதாக விளங்குவது எந்த துறை என்றால் முதுமொழி காஞ்சித்துறை. சரிங்களா? அடுத்தது 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு நூல் எதுன்னு கேட்குறாங்க. கள்ளிக்காட்டு இதிகாசம், வைரமுத்து எழுதிய புதினம். 2003 சாகித்ய அகாதமி விருது வாங்கினது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சிறு இசை. 2016 சாகித்ய அகாதமி விருது வாங்கினது. இந்த விசாரணை கமிஷன் நம்ம சொன்னோம், சா கந்தசாமி எழுதியிருப்பாரு. சில நேரங்களில் சில மனிதர்கள், இதை எழுதியவர் பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன். இப்போ இங்கே கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான விடை என்னன்னு சொன்னீங்கன்னா 2003ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு நூல், ஒரு புதினம் எதுன்னு கேட்டீங்கன்னா கள்ளிக்காட்டு இதிகாசம். கவி பேரரசு வைரமுத்து எழுதியது. அடுத்தது பின் வருபவர்களுள் பத்மபூஷன் விருது பெற்றவர் கல்யாண்ஜி கிடையாது, தமிழ் ஒலி கிடையாது, தமிழன்பன் கிடையாது. புத்தகத்தில் வைரமுத்து பத்மபூஷன் விருதை வாங்கியிருக்கிறார். இவர் தமிழ் மாநில அரசினுடைய விருதையும் தேசிய விருதையும் வாங்கியிருக்கிறாரு. சரிங்களா? அதனால பத்மபூஷன் விருது பெற்ற ஒரு கவிஞர் யாருன்னு சொன்னீங்கன்னா வைரமுத்து. சரிங்களா?